டெல்லி எல்லைகளில் ட்ரோன்களில் பல நூறு கண்ணீர் புகை குண்டுகள் வீச்சு. தடைகளை உடைக்கும் விவசாயிகள். டெல்லிக்குள் போராட வரும் விவசாயிகளை பஞ்சாப் ஹரியானா எல்லையிலே போலீசாரும் இராணுவமும் தடுத்து வருகிறது. டெல்லியை நோக்கி விவசாயிகள் முன்னேறுவதை தடுக்க ட்ரோன்களில் 100க்கும் மேற்பட்ட கண்ணீர் புகை குண்டுகளை வீசி வருவதால் பெரும் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக கடந்த 2020-21 ஆண்டு உலகையே உலுக்கும் வகையில் ஓராண்டு காலம் டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் மேற்கொண்டனர். இந்த போராட்டத்தை மத்திய அரசால் எதிர்கொள்ள முடியவில்லை. இதனால் சர்ச்சைக்குரிய 3 வேளாண் சட்டங்களை வாபஸ் பெற்றது மத்திய அரசு. மேலும் பிரதமர் மோடியும் விவசாயிகளிடம் மன்னிப்பு கேட்டார். தற்பொழுது மீண்டும் விவசாயிகளின் போர்க்களம் பூண்டுள்ளனர். 2020-21 போராட்டத்தின் முடிவில் தங்களுக்கு வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை மத்திய பாஜக அரசு நிறைவேற்றவில்லை என்பது விவசாயிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. மேலும் MS சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரைப்படி விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது விதி. நாடு முழுவதும் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீதான வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும். 2021 ஆண்டு போராட்டத்தின் போது லக்கிம்பூரில் 8 விவசாயிகளை படுகொலை செய்த மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ரா மகன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 10,000 ஓய்வூதியம் தர வேண்டும். 2020-21 ஆண்டின் பொழுது உயிரிழந்த விவசாயிகளுக்கு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்பதுதான் டெல்லியை நோக்கி போராட வரும் விவசாயிகளுடைய கோரிக்கை. டெல்லியை நோக்கி பஞ்சாப் மாநிலத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான டிராக்டர்களில் 6 மாதங்களுக்கு தேவையான உணவு, எரிபொருள், அத்தியாவசிய பொருட்களுடன் விவசாயிகள் புறப்பட்டனர். டெல்லி அம்பாலா சாலையில் பஞ்சாப் ஹரியானா எல்லையான சம்புவில் போலீசாரால் விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். போலீசாருடன் துணை இராணுவ படையினரும் இணைந்து கொண்டனர். விவசாயிகள் மீது ட்ரோன்கள் மூலமாக 100க்கும் மேற்பட்ட கண்ணீர் புகை குண்டுகளை சரமாரியாக வீசப்பட்டன. அதேபோல தண்ணீரை பீச்சி அழித்ததும் விவசாயிகளை கலைந்து போக செய்ய போலீசார் முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் இவை எதற்குமே விவசாயிகள் அஞ்சவில்லை. போலீசாரின் ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்டபடியே சம்பு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த காங்கிரீட் தடுப்புகளை டிராக்டர்களில் சங்கிலி கட்டி இழுத்து சென்று தூக்கி எறிந்தனர். சம்பு பாலத்தில் அமைக்கப்பட்டிருந்த போலீஸ் தடுப்புகளை உடைத்து எறிந்து பாலத்தின் கீழே வீசி எறிந்தனர். விவசாயிகளின் உக்கிர போராட்ட காலத்தில் டெல்லி எல்லைகள் பெரும் போர்க்களமாக மாறி வருகிறது. ஹரியானாவின் குருஷேத்ராவிலும் போலீசார் மற்றும் துணை இராணுவத்தினரின் தடைகளை உடைத்தெறிந்து விவசாயிகள் டெல்லியை நோக்கி திரண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். விவசாயிகளின் இந்த டெல்லி படையெடுப்பு மத்திய அரசு இதுவரை இல்லாத வகையில் கடுமையான ஒடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கு. சாலைகளில் ஆணிகளை அமைத்து தடுப்பது, பாதுகாப்பு தரப்பினருக்கு புது வகையான ஆயுதங்களை கொடுப்பது உள்ளிட்டவைகள் வன்மையான கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவிச்சிருக்காரு. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குற சமயத்தில் விவசாயிகளோட போராட்டம் பாஜகவை கதி கலங்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும்.